அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகம் போட போறோம். எதை சார்ந்து அப்படின்னா, திருமணம். இந்த திருமணம் தான்ங்க இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய கேள்விகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காதல் திருமணமா, இல்ல நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிறைய பேர் மத்தியில இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுல ஒரு உதாரண ஜாதகம் நான் இந்த போர்டுல போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஜாதகம் இன்னைக்கு நம்ம பார்த்த ஜாதகம். இந்த ஜாதகத்துல பிறப்பு லக்னம் கடக லக்னத்துல பிறந்திருக்க ஜாதகர். அவருக்கு இப்ப ஏழ்பி லக்னம் ரிஷபம் துலாம் லக்னம் போயிட்டு இருக்கு. நம்ம ஏஎல்பியில் ஏன் ஜாதகத்தை பாருங்க படிங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம எளிமையாக ரொம்ப சுலபமாக இதுதான் இப்படிதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏஎல்பி ஜோதிடத்தில் மட்டும்தாங்க உண்டு. இந்த ஏஎல்பி ஜோதிடத்தினுடைய நிகழ்வு இப்போ சுவாதி நட்சத்திரம் 3வது பாதம் ராகுடைய நட்சத்திரம். இந்த லக்னத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் இங்கே லக்னத்திலே இருக்காங்க. நட்சத்திர அதிபதியான ராகும் இங்கே இருக்காங்க. 7ல் கேது இருக்காங்க. சரி, 7ஆம் இடத்தின் அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் போய் என்ன 10வது வீட்டில் இருக்காரு. ஜாதகருடைய எண்ணங்கள் ஏன் 32 வயசு வரையும் இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க, அவர் வேலை வேலை வேலைன்னு அதில் பிஸி ஆயிட்டாரு, கல்யாணம் இப்போ வேணான்னு சொல்லிட்டாரு. இதுக்கு காரணம் உண்மையா அப்படின்னா, ஆமாம், 7ஆம் இடத்தின் அதிபதி 10ஆம் இடத்துல. அப்போ அவர் கல்யாணத்தை விட வேலை தான் முக்கியம், தொழில் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் தான் இருந்திருப்பார். பட் அதே நேரத்தில் இப்போ இந்த சுவாதி 3 அவருக்கு 32 வயது ஆகிறது. எதிர்பாராத திடீர் திருமணம் தான் நடக்கும். தெரிஞ்ச இடத்துல தான் பொண்ணு இருக்குது, பார்த்து முடிச்சுடுங்க. பொண்ணெல்லாம் ரெடியாக தான் இருக்குது. அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துலையே பொண்ணு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நீங்கள் பார்த்து பண்ணிவிடுங்க, புதுசாலாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லைங்க, இன்னும் சொல்லப்போனால் அவர் விருப்பம் இருக்குது, விருப்பப்பட்ட பொண்ணை திருமணம் செய்வதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது, முயற்சி பண்ணுங்க, முடிச்சிடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை இல்லை, அது முடியாதுங்க, அவர் ஆசைப்பட்ட பொண்ணை நம்ம பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து அதர் ரிலீஜன் அப்படின்னாங்க. அவருடைய ஜாதக அமைப்புக்கு ஒன்று கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இங்கே நடக்குது. இங்கே 7ல் கேது சம்மந்தப்பட்டாவே ஒன்று அதர் கம்யூனிட்டியாக இருக்கும், அல்லது அதர் ரிலீஜனாக கூட இருக்கும். கிறிஸ்டினா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. அப்போது இந்த ஜாதகத்தினுடைய நிகழ்வு அது அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அப்படி தான் அவங்க வந்து திருமணம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால நீங்கள் யோசிக்காதீங்க, பண்ணிடுங்க, அதுதான் அவருடைய லைஃப் அப்படின்னா. இல்லை, எங்களால் அப்படி ஏற்றுக்க முடியாது அப்படின்னா. ஏற்றுக்கலைன்னா அவருக்கு இப்போ தான் திருமணத்திற்கான காலம். சுவாதி 3 D9 5ல் போயிட்டுருக்கு. அவருக்கு இப்போ தற்சமயமே திருமணம் பண்ணினாதான் உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணாலும் திருமணத்திற்கான காலம் இல்லை. நீங்கள் முடிச்சுடுங்க. அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் அவர் தேர்ந்தெடுப்பார். இப்போ உள்ள காலகட்டங்களில் லக்னத்திலேயே இத்தனை கிரகங்கள் இருக்கிறது, தான் நினச்சதை நடக்கணும், தான் நினச்சதை சாதிக்கணுங்கிற எண்ணத்தை தான் அவருக்கு அதிகப்படுத்தும். அதனால இதையே முடிச்சுடுங்க அப்படின்னு அவங்களுக்கு பதிலாக சொன்னோம். இந்த மாதிரி நமக்கு ஜாதகமே சொல்லிடும் ஒருத்தவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி அமையும்னு. அதை விட்டுட்டு பொருத்தம் பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஜாதகத்துக்கு பொருத்தமே பார்க்காதீங்கன்னு சொன்னேன். ஏன்? இந்த பொருத்தம் பார்க்கறதுனால அதில் மாறக்கூடிய நிகழ்வுகள் எதுவும் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இவர் நடத்துவார். அதனால பொருத்தம் இவருக்கு பார்க்காதீங்க. அதே மாதிரி தாங்க நிறைய ஜாதகங்களில் நீங்கள் 30 வயசுக்கு மேலேயும் நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய 1-2 ஜாதகங்கள் கூட பொருந்தாமல் போய்விடும். அதனால பொருத்தம்ங்கிறது பார்க்காதீங்க. இப்போது நம்ம இன்னும் சில உதாரண ஜாதகங்கள் போட போகிறோம். காதல் திருமணத்திற்கு எந்த கிரக நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். பொதுவாக நமக்கு ஒவ்வொரு லக்னத்திற்குமே லக்னம் 7ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். இந்த ஏஎல்பி லக்னம் உதாரணமாக நம்ம மேஷ லக்னம்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுடைய லக்னமாக இருக்குது. நான் இதை எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு பேர் மேஷம். நான் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப்புங்கிறத இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு சார்ட் ஓப்பன் ஆகிடும். அதில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏஎல்பின்னு போட்டிருக்கும். இந்த கட்டத்தில் ஏஎல்பின்னு இருக்குன்னா இதுக்கு பேர் மேஷம். நம்ம கட்டத்தை நம்ம எழுதிக்கலாம். எந்த கட்டத்தில் உங்களுக்கு ஏஎல்பின்னு போட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் ரிஷபம், இந்த கட்டத்துக்கு பேர் மிதுனம், இந்த கட்டத்துக்கு பேர் கடகம், இதன் பேர் சிம்மம், இதற்கு கன்னி, இது துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். உங்களுடைய இதில் ஏஎல்பிங்கிறது எந்த கட்டத்தில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே ஏஎல்பியாக இருக்குன்னா 2 கிரகங்களை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஒன்று செவ்வாய், இன்னொன்று சுக்கிரன். லக்னாதிபதி செவ்வாய், 7ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் நல்ல இடத்துல இருக்கணும். இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது சுலபமாக நடக்கும். இல்லை, ஒரு கிரகம் இங்கே இருந்தாலும் சுக்கிரனோ அல்லது செவ்வாயோ இங்கே இருந்துட்டா அவங்களுக்கு காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஒருவேளை இந்த 5ஆம் வீடு காதல் அப்படிங்கிறது 5வது வீடு, இந்த வீட்டின் அதிபதி சூரியன் இங்கே இருந்துட்டா நிச்சயமாக அவங்களுக்கு
காதல் திருமணம் தான் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லிடலாம். அது ஏழ்பினுடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல முடியும். இதில் நீங்கள் எது வேணாலும் போகட்டும், எந்த நட்சத்திர புள்ளி வேணாலும் போகட்டும், இந்த 2 கிரகங்கள் இங்கே சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் தான் அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை விட்டுட்டு இல்லைங்க எனக்கு காதல் திருமணம்ல இஷ்டம் இல்லை, உறவுக்குள்ளே பார்க்கலாம். ஏன்னா 5ங்கிறது நம்மளுடைய உறவுகள். விருப்ப திருமணம், உறவுக்குள்ள திருமணம், தெரிஞ்ச இடத்துல திருமணம் அப்படிங்கிறது இந்த 5, 7 சம்மந்தப்பட்ட. அப்போது இது இருந்தாலே இப்படி தான் நடக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு இந்த உள்ளூருக்குள்ளே பொண்ணு வேணாம், சொந்தத்துக்குள்ளே பொண்ணு வேணாம், இப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு சொந்தத்தில் பொண்ணு வேண்டான்னு நீங்கள் மறுக்கிறீங்கன்னா அது உங்களுடைய தவறான கருத்து. உங்கள் குழந்தைக்கு திருமணம் நடக்காது அப்படிங்கிறத நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா உறவுக்குள்ளே தான் நடக்கணும். எங்கே சுற்றினாலும் சொந்தத்துக்குள்ளே தான் அமையணும், தெரிஞ்ச இடத்துல தான் பொண்ணு இருக்குது, அறிமுகமான பொண்ணை தவிர வேற வராது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கும்போது நீங்கள் எங்கே தேடினாலும் பொண்ணு கிடைக்காதுங்க. அப்புறம் ஏன் நீங்கள் காலதாமதம் பண்ணிக்கிட்டு? இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்குமே நம்ம சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு லக்னம் பார்க்கலாமே. மகர லக்னத்தை எடுத்துக்கோம். இது ஏழ்பி லக்னமாக இருக்குது. இங்கே நீங்கள் யாரை பார்க்கணும்? மகர லக்னத்திற்கு அதிபதி யாரு? சனி பகவான். 7ஆம் இடத்தின் அதிபதி யாரு? சந்திர பகவான். இந்த சனி பகவானும் சந்திர பகவானும் நல்ல இடங்கள்ல இருக்காங்க. குறிப்பா இந்த 7ல் இருக்காங்க. காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு ஆசைப்பட்ட மனிதியான திருமணம். இதோட கூடுதலாக இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரனும் இங்க சேர்ந்து இருக்காங்க. இல்ல சுக்கிரனோட இங்க சனி பகவானோ அல்லது சந்திரனோ இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதற்கு மாறா எந்த இடத்துல இருந்தாலும் சில இடங்கள்ல இருந்தால் பிரச்சனைக்குரிய திருமணங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேஷ லக்னம் எடுத்துட்டோம் இல்லையா? இந்த மேஷ லக்னத்திற்கு இந்த விருச்சக வீட்டில் இந்த செவ்வாயும் அல்லது சுக்கிரனோ யாராவது ஒருத்தர் இருந்தாலும் சரி, செவ்வாயோ அல்லது சுக்கிரனோ ஒருத்தர் இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டா? உண்டு. தடை இருக்கா? தடை உண்டு. தாமதங்கள் உண்டா? உண்டு. கல்யாண வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். ஆசைப்பட்ட மாதிரியான அது எப்படி, அது விருப்ப திருமணமாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் சரி, அவங்க எதிர்பார்க்கறது போல வாழ்க்கை துணை இங்கே அமையாது. நம்ம சொல்லலாம் 8ல செவ்வாய் இருக்கு, உண்மைதான். ஏழ்பி லக்னத்திற்கு 8ல செவ்வாய் இருந்தால் அது தோஷம், அது பாதிக்கும். அதை தான் நீங்க கவனிக்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு போய் எங்களுக்கு ஜாதகம் பொருந்தலை, இந்த ஜாதகத்திற்கு எத்தனை ஜாதகங்கள் பார்த்தாலும் பொருந்தாது, நீங்க பொருத்தம் இருக்குன்னு உங்க சைடு சொல்லுவீங்க, ஆப்போசிட்ல பொருத்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்க சைடு நீங்க பார்ப்பீங்க, உங்களுக்கு பொருத்தம் இருக்காதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி முரண்பாடான ஒரு நிகழ்வுகள் தான் நடக்கும். அப்போ இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு தான் நாங்கள் என்ன சொல்றோம், இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணை அமையணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும்போது ஒன்று மருத்துவத்துறையிலையோ அல்லது வக்கீல் துறையிலையோ அல்லது போலீஸ் துறையிலையோ அல்லது ஐடி ஃபீல்டுலையோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையோ செக்யூரிட்டி ஃபீல்டுலையோ ஆயில் காப்பீடு சம்மந்தமான இன்சூரன்ஸ் ஃபீல்டுலையோ இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுதான் நல்லது. காலதாமதம் செய்ய வேண்டாம். இப்படி இருக்கும்போது இந்த லக்னம் செல்லக்கூடிய 10 வருட காலமும் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துதான் தீரும். அந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கு பிரச்சனையே வாழ்க்கையாக கொண்ட, பிரச்சனைகளையே வேலையாக கொண்ட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஏழ்பி ஜோதிடம் கற்றுக் கொடுக்குது. கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் உங்க கையில தான் இருக்கு. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.